கம்பு மாவில் தட்டை செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு ஒரு சீக்ரெட் பவுடர் ரெடி பண்ணணும். அந்த சீக்ரெட் பவுடருக்கு ஃபஸ்ட்டு 1 கப் வேர்க்கடலை ஒரு நல்ல ஹீட்டான பேனில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் 5-6 வத்தல் சேர்த்துட்டு ஒரு கை அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வேர்க்கடலையில் தொலியெல்லாம் உரித்து எடுத்துட்டு அப்புறம் அந்த வேர்க்கடலை கருவேப்பிலை வத்தல் இந்த 3ஐயும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை டேரெக்டாகவே நீங்கள் சலிக்க வேணாம், பட் டேரெக்டாகவே நீங்கள் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு 2 கப் கம்பு மாவு சேர்த்துக்கணும். கம்பு மாவில் நிறைய கப்பி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கை விட்டு நல்லா விரகிட்டே சலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் சலிச்சு எடுக்கும்போது 2 கப் கம்பு மாவு எடுத்திருக்கீங்கன்னா 1 கப் கப்பி கிடச்சிரும் நமக்கு. அப்போ 1 கப் அளவு தான் கம்பு மாவு மெஷர் பண்ணிக்கணும். 1 கப் அளவு நம்ம இருக்கிற கப்பியை தூர எடுத்துடுறோம். ஸோ 1 கப் கம்பு மாவு தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த கப்பியை கம்பு புட்டு மாவு செய்வீங்கல்ல, அது கூட இந்த கப்பியவும் இந்த மாவு கூட சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் புட்டு செஞ்சுக்கலாம். அப்புறம் 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் வேர்க்கடலை அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அது, அப்புறம் கம்பு மாவு 1 கப் அரிசி மாவு, இந்த 3ஐயும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஒன்றோட ஒன்று. வேர்க்கடலை நம்ம சேர்த்து பண்ண பவுடர் கொஞ்சம் ஆயில் விட்ட மாதிரி கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அரிசி மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும்போது நல்லா ட்ரை ஆகி வந்துடும். ஸோ இந்த மாவு நல்லா விரகி எடுத்துக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் வேர்க்கடலை ஸ்மெல் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர். அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஜீரகமும் எள்ளும் எல்லா தட்டையிலையும் முழுமையாக கிடைக்கும். அப்புறம் கடலப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த கடலப்பருப்பு கூட ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாகவே எடுத்த பட்டர் நல்லா கெட்டியாக இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போது நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் இந்த கடலப்பருப்பும் நல்லா வெந்துடும் இந்த ஹாட் வாட்டரில் ஊற்றி பண்ணும்போது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஹாட் வாட்டரில் கடலப்பருப்பு கொஞ்சம் நேரம் வெந்த மாதிரி ஃபீல் கிடைக்கும்ல, அதுக்காக இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணி எடுத்துக்கிறோம். பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சூடாக இருக்கிறதுனால கரண்டி வச்சு நல்ல மாவை விரகி விடுங்க. விரகி விட்டுட்டு அந்த அந்த மாவு தொட்டு பாருங்கள். கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவு வந்ததுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். மாவு பிசையும் போது எந்த அளவு இருக்கணும் அப்படின்னா, நம்ம புட்டுக்கெலாம் இது பண்ணுவோம்ல, அதை விட கொஞ்சம் ஈரமாக நல்ல கொழுக்கட்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிரும் இந்த 1 கப் தண்ணிக்கே. இதுக்கப்புறமா நார்மல் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். நான் 1/2 கப்பு தான் நமக்கு தேவை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது அரிசி மாவு அளவுக்கு தண்ணி குடிக்காது இந்த தட்டை, ஏன்னா கம்பு மாவு சேர்த்துருக்கோம். ஸோ தண்ணி பார்த்து தான் சேர்த்துக்கணும். கம்பு தண்ணியை இழுக்காது. மாவு கொஞ்சம் தண்ணி கூடிட்டினாலும் இந்த ஒரு மாதிரி பிசு பிசுன்னு போயிடும், உங்களுக்கு தட்டை பிடிக்கிறதுக்கு வராது. மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருந்ததுன்னா 1 கை பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக விரகிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி போட்டு தட்டி பிசையக்கூடாது. எவ்வளோ சாஃப்டாக உங்களால் ஒட்ட முடியுமோ சும்மா திரட்டிகிட்டே இருக்கணும். மாவு நல்லா திரண்டு வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கு தக்கன உப்பும் நீங்கள் இதில் சேர்த்துக்கணும். நம்ம உளுந்தங்களி கிண்டும் போதெல்லாம் சில டைம் களி கிண்டுறதுக்கே வராது, தண்ணியாக கூடிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி அரிசி மாவு போட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டு அதுக்கப்புறமே எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டர் பேப்பர், இந்த மாதிரி நீங்கள் பட்டர் வாங்கியிருப்பீங்கள்ல கடையில், அந்த பட்டர் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு குவான்டிட்டி ஒரு சைஸ் உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நல்லா திருப்பி விட்டுறணும். தட்டையை தொடும்போது நல்லா ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகணும். அந்த ஸ்டேஜில் தான் எண்ணெயை விட்டு நீங்கள் வெளியில் எடுக்கணும். போட தெரிஞ்சவங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இது போட தெரியாது, தட்ட தெரியாதவங்களுக்காண்டி நான் டீட்டெயிலாக தட்டி காட்டியிருக்கேன் பாருங்கள். சப்பாத்தி கட்டை இல்லை காய் கட் பண்ணுற கட்டரை கீழே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டு லைட்டாக ஆயில் தடவிட்டு கொஞ்சமாக உருண்டை எடுத்து வச்சு
இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து சப்பையாக இருக்கும்ல, அந்த பவுல் எடுத்து நல்லா இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். கையில் எண்ணெய் தேய்ச்சிருக்கிறதுனால ஒட்டாது. உங்களுக்கு கடலப்பருப்பு வந்து பத்தாத மாதிரி சில உருண்டையில் தெரிஞ்சுதுன்னா, அந்த மாதிரி பொட்டுக்கடலையும் கருவேப்பிலையும் சென்டராக வச்சுட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து அது வந்து உள்ளே செட் ஆகிக்கும். அந்த பொட்டுக்கடலையும் கருவேப்பிலையும் நல்லா வந்து நம்ம இப்போ தான் ஆட் பண்ணியிருக்கோன்றதே தெரியாது. மாவு பிசையும் போது சேர்த்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. நல்லா இந்த மாதிரி எல்லா தட்டைகளையும் ஒன்று போல் ஒரு தட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் டக்கு டக்குன்னு சுடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தட்டில் வந்து வச்சுருக்கும் போது நைஃப் வச்சு அந்த தட்டைகளை வந்து வெளியில் எடுத்துட்டு உள்ளங்கையில் அதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து வச்சு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தட்டில் வந்து நீங்கள் டைரெக்டாலாம் எடுக்க முடியாது. தட்டையை தட்டி வச்சுக்கும் போது எனக்கு அந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து வரலன்றவங்க டைரெக்டாக ஒவ்வொரு தட்டையாகவே போட்டு எடுத்துக்கோங்க டக்கு டக்குன்னு. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், தட்டை வந்து நல்லா வெந்துருச்சுன்னா அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து எண்ணெயை விட்டு நல்லா வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். வேகாத தட்டை வந்து எண்ணெய் குடிச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோட இந்த கம்பு தட்டை ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.